வணக்கம். செல்வகுமாரின் 2025 ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 207 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் 106, 102 என்று மழை பொழிவு இருந்தாலும் 140 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கு சில இடங்களில். ஆக 10 to 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை, தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நனைக்கும் மழை. இது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் கூட ஆங்காங்கே மழை இருந்தது. டெல்டாவில் கூட தூறல் நனைக்கும் மழையெல்லாம் இருந்தது. இன்றைக்கு நேற்றை விட தென்மேற்கு பருவமழை தீவிரம் மிக குறைந்துவிடும். நாளை தென்மேற்கு பருவமழை என்பது காற்றோட திசை மாறுதல் காரணமாக தமிழ்நாடு ஊடாக பெரிய அளவிலே தென்மேற்கு பருவக்காற்று நுழையாமல் மாலை இரவு கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இன்றைக்கும் ஆங்காங்கே மிரட்டும் வானிலையும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். 18, 19 கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக ஆங்காங்கே உள் மாவட்டங்கள்லையும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களுக்கு 19ஆம் தேதி கூட மழை இருக்குது. ஆங்காங்கே குறைந்த பரப்பில் சில நிமிடங்கள் பெய்யக்கூடிய மழை வரக்கூடிய 17, 18, 19 3 நாட்களுக்கும் இருக்கிறது. 20, 21ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு மிக குறைவு. அடுத்த காற்று சுழற்சி இதேபோல் இப்போ எங்கே இருக்கோ வடக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கோ அதே இடத்திற்கு அடுத்தடுத்து 2 சிஸ்டம் இருக்குது. அது 22ஆம் தேதியிலிருந்து மாத இறுதிக்குள் 2, ஒன்று வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக, இன்னொன்று வடக்கு அந்தமான் வழியாக மேற்கு வங்க கரைக்கு வரும். இதனால் 22ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை இதேபோல் மாலை இரவு மழை ஆங்காங்கே சில நிமிடங்கள் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு இருக்குது. சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு கூட இருக்குது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.